சென்னை கண்ணகி நகரில் உள்ள நடுநிலைப்பள்ளி ஒன்றில் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுவது போல முதல்வர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் செய்ய நினைத்து தரையில் உட்கார முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், தயவு செய்து அவருக்கு ஓய்வு கொடுங்கள். நீங்கள் அதிகாரத்தை அனுபவிக்கும் சம்பாதிக்கவும் அவரை பொம்மை போல காட்சிப்படுத்தி இப்படி கொடுமைப்படுத்துவது உங்களுக்கு ஓப்பாக இருக்கிறதா? பெற்ற தந்தை என்ற கருணை கூடவா உங்களுக்கு இல்லை என தவறி விழுந்த முதல்வர் ஸ்டாலினை வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கற்பாம்பூச்சி என உருவக்கேலி செய்த முதல்வர் ஸ்டாலினால் தற்போது தரையில் உட்காரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஸ்டாலின் உடம்பில் 1000 குறைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை கேலி கிண்டல் செய்தால் இப்படிப்பட்ட நிலைதான் வரும் என எதிர்த்தரப்புகள் கலாய்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உதயநிதியிடம் கொடுப்பதுதான் நல்லது. காரணம், 8 கோடி தமிழக மக்கள் வாக்களித்த முதல்வர் ஸ்டாலினை 4 அதிகாரிகள் பொம்மை போல வைத்துக் கொண்டு அனைத்து துறைகளிலும் கொள்ளையடித்து வருவதாகவும், விடியலாட்சி தருவதாக கூறி இருண்டாட்சி நடத்தி கொண்டிருப்பதாக சவுக்கு சங்கர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது.